வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. இரு மனமும் சேருவது திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருமணம் அப்படின்றது எல்லாருக்குமே சிறப்பான அம்சத்தில் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறதில்ல. இந்த திருமணம் சில பேருக்கு நறுமணமாக இருக்குது, சில பேருக்கு மறுமணமாகவும் இருக்குது, சில பேருக்கு அந்த திருமணம் அம்சமே இல்லாமல் கூட இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை தான் காரணம். இந்த திருமண வாழ்க்கையில் சில பேருக்கு நல்ல சுபிட்சமாக நல்ல குழந்தை செல்லம் பெற்று நல்ல சீரும் சிறப்பாக வாழக்கூடிய அம்சமும் நாட்டில் நிறைய பேருக்கு இருக்குது. சில பேருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க கிரக சாதக நிலையில் இல்லாத காரணத்தினால் அந்த மன முறிவு ஏற்பட்டு அந்த பிரிவினையை கொடுத்து மறுத்தாரம் அமையக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்கிறது. இந்த மறுத்தாரமாக வரக்கூடிய அம்சம் கூட சில பேருக்கு சிறப்பாக இருக்கும். நான் நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது நிறைய பேர் சொன்னேன், செகண்ட் லைஃப் இஸ் எ பெட்டர் லைஃப்ங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் லைஃப் போய் ரெண்டாவது லைஃப் வரணும், அந்த இரண்டாம் தாரமாக வரக்கூடிய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ற நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். அது சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது அவங்க ஜாதகத்தில் அந்த கிரகநிலை அமர்ந்திருக்கும். இதே மாதிரி சில பேர் முதல் தரம் பிரிஞ்சு, ரெண்டாம் தரம் பிரிஞ்சு, 3 தாரம் 4 தாரம் போன ஜாதகமும் இருக்குது. சில பேர் இந்த திருமணம் அம்சமும் இல்லாமல் போனதுக்கான காரணமும் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது முக்கியமான ஒரு ஸ்தான பலங்கள் அப்படி என்னென்னா 7ஆம் இடமும் 3ஆம் இடமே முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த இடத்துல 7ஆம் இடம்ன்றது முதல் தாரம், முதல் திருமண வாழ்க்கையை சொல்கிறது. இளைய தாரம் சொல்லக்கூடியது 2ஆம் தாரம் சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 11ஆம் இடம். 7ஆம் இடம் வலிமையை விட 11ஆம் அதிபதி வலிமை பெற்றிருந்தால் இவங்களுக்கு 2 தாரம் அமைக்கக்கூடிய அம்சத்தை ஏற்படும். 3ஆம் இடம்ன்றது போக சுகம், இரு மனம் சேர்வது திருமணம் சொல்கிற மாதிரி இரு உடல்கள் பின்னப்பட்டு அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடியது அந்த அம்சமும் திருமணத்துக்கு பிறகு வரக்கூடியதான். ஸோ அப்போ அந்த திருமணம் பண்ணால் அந்த சுகம் இவங்களுக்கு கிடைக்குமா? அந்த கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பாங்களா? கணவன் மனைவி உறவு நிலை ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடிய ஸ்தான பலம்ன்றது அந்த 3ஆம் இடம் போக சுகம் அப்படின்னு சொல்லுவோம். 12ஆம் இடம் மைனஸைன போக சுகம், அதுவும் படுக்கை சுகம்தான். ஆனால் இருந்தாலும் 3ஆம் இடம் தான் தாம்பத்திய ஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானம். ஸோ அப்போது இந்த ஜாதகத்தில் 3, 7, 11 கிரகநிலை வைத்து அந்த அதிபதி நிலை, அந்த பாவத்தின் எந்த கிரகம் அமர்ந்திருக்கு, அந்த பாவத்தை எந்த கிரகம் பார்க்குது, இதெல்லாம் வைத்து தான் உங்கள் வாழ்க்கை திருமண வாழ்க்கை சிறப்பாக அல்லது சிறப்பு இல்லையான்னு சொல்கிறது. சரிங்கண்ணா. சரி, இந்த வீடியோ என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட வீடியோ ஜாதகத்தை தான் பார்க்கலான்னு இருக்கோம். அவங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவளுக்கு திருமணம் நடந்து பிரிவினையாகி இப்போ கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் ஓடிட்டுருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் கேட்ட கேள்வி என்ன, ஆக்சுவலி அது ஒரு ஆணோட ஜாதகம் தான். அவர் கேட்கல, அவரோட அப்பா அம்மா பேரண்ட்ஸ் தான் கேட்டாங்க. என் பையனுக்கு 2ஆம் திருமணம் நடக்குமா அப்படின்னு. அதான் அவங்களோட கேள்வி. கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு, அது எப்படினாலும் முடிஞ்சிடும். ஸோ எனக்கு அடுத்து என் பையனுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கா அப்படின்றோம். சரி, அந்த ஜாதகத்தை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்துப்பாங்க. அவர் பிறந்திருப்பது துலா லக்கணம். துலா லக்கணத்திற்கு லக்கணத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது, 2ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 9ஆம் இடத்தில் சந்திரன் சூரியன், 11ஆம் இடத்தில் செவ்வாய். அட் ப்ரெசன்ட் விட்டு சனி திசையில் சுக்கிர புத்தி ஓடிட்டுருக்கு. சரி, இவங்களுக்கு இந்த முதல் தரம் பிரிவினை ஆயிடுச்சுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. 2ஆம் திருமணம் நடக்குமா அப்படின்றதான் அவங்களோட கேள்வி. இந்த 2ஆம் திருமணம் நடக்குமா நடக்காதான்றதை அப்புறம் பார்ப்போம். இவருக்கு ஏன் ஃபஸ்ட் ஒய்ஃப் பிரேக்கப் ஆச்சு? துலா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் எங்கே நிற்கிறார்? 11ஆம் இடத்தில் அமர பெற்றிருக்கிறார். இது சிறப்பா அப்படின்னா ஒரு வகையில் சிறப்புன்னு சொல்லலாம், ஒரு வகையில் சிறப்பு இல்லைன்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா 7 கோடி அதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்தால் பெரிய தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா 7 கோடி அதிபதி போய் 11ஆம் இடம் இளைய தாரம் வச்சு அந்த போய் அமர்ந்துட்டா 2 தாரமா அப்படின்னா அப்படி கிடையாது. 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல அமர்ந்தது அப்படின்றது ஒரு வகையில் சிறப்பு தான். என்ன காரணம் அப்படின்னா 7 கோடி அதிபதி லாபஸ்மனையில் அமர்ந்து இருப்பது அப்படின்றது வரக்கூடிய வாழ்க்கை துணை இவங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. இவங்களுக்கு ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அம்சத்தில் இருப்பாங்க. இவங்க என்ன தேவையோ அதை நிச்சயமாக செய்து கொடுப்பாங்க. நல்லா வசதி வாய்ப்பான வரக்கூடிய அம்சத்தை கொடுக்கும். இப்படியெல்லாம் ஒரு விதி இருக்குது. நிச்சயமாக வருவாங்க. ஏன்னா லாபமனையில் அமர்ந்து 11ஆம் என்ற இளைய தரம், ஸோ அதில் அமர்ந்தாதே தோஷம் அப்படின்னு கிடையாது. ஆனால் 7ஆம் அதிபதி வலிமையாக இருந்தால், நல்ல நிலையில் இருந்தால் தான் இது பாசிட்டிவான அந்த பலனை கொடுக்கும். இதே நெகட்டிவான அந்த 7ஆம் அதிபதி ஒரு தோஷத்தை பெற்றோ இல்லை அவயோகத்தன்மையில் இருந்தால் நிச்சயமாக சிறப்படிக்காது. இவருக்கு 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்தது ஒரு வகையில் சிறப்புன்னு சொன்னேன். ஏன்னா சூரியனோட வீட்டில் அமர்ந்தது பெரிய தோஷம்லாம் ஒன்றும் இல்லை, நட்பு வீடு தான். இருந்தாலும் அது ஒரு பாதஸ்தானில் அமர்ந்தது ஃபஸ்ட்டு மைனஸ் 1. 2வது அந்த செவ்வாய் வங்கிய நட்சத்திர அதிபதி சுக்கிரன்
சுக்கிரன் எந்த நிற்கிறார்? லக்னத்துக்கு லக்னாதிபதி அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் இடத்திலே அமர பெற்று நிற்கிறார். அப்போ அஷ்டமாதிபதி நட்சத்திரம் தான் பெற்றிருக்கார். அவர் லக்னத்திலே அமர்ந்திருந்தாலும் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் தான். சரிங்களா? இந்த இடத்துல லக்னாதிபதிலாம் பேச முடியாது. என் லக்னாதிபதினா ஒரு அஷ்டமாதிபதியாக வரார். செவ்வாய்க்கு ஆப்போசிட்டான ஒரு கிரகம் தான் சுக்கிரன். ஸோ அப்படியும் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்று அம்சத்தில் அந்த சுக்கிரன் நீசம் பெற்ற நிலையில் நிற்கிறார். ஒரு கிரகம் இந்த 7ஆம் அதிபதி நீசம் பெறலாம், தவறே கிடையாது. ஆனால் 7 அதிபதி வாங்கி நட்சத்திராதிபதி நீசமாகக்கூடாது. அது ராசியிலும் சரி அம்சத்திலும் சரி அது சிறப்பை கொடுக்கறதே இல்லை. நிறைய ஜாதத்தில் பார்த்த ஒரு விஷயம் அதெல்லாம். ஆனால் 7ஆம் அதிபதி நீசமாகலாம், பெரிய குறை கிடையாது. ஆனால் 7 அதிபதி வாங்கி நட்சத்திராதிபதி நீசமாகக்கூடாது. அது நீசமான சிறப்பு அளிக்கிறது இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல 7 அதிபதி அஷ்டமாதிபதி நட்சத்திரம் 7ஆம் அதிபதி பாதஸ்தானத்தில் அமர்ந்து அது அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்று அந்த சுக்கிரன் நீசம் பெற்றது தான் முதல் தவறு. அதுவே பெரிய அடி. அப்போ அடுத்து அஷ்டமாதிபதி நட்சத்திரம்லாம் அப்புறம் இது 2வது அடி. இப்போ 3வது அது லாபஸ்தானமாக இருந்தாலும் இந்த லக்கணம் இந்த சர லக்கணக்காரர்கள் அது பாதஸ்தானமாக போய் மாட்டிக்கிச்சு. அப்போ 3 ஆங்கிள் அடி. இந்த இடத்துல சுக்கிரன் வாங்கிய நட்சத்திராதிபதி யாருன்னா செவ்வாயும் சுக்கிரனும் சார பரிவர்த்தனை. மேக்ஸிமம் இந்த சார பரிவர்த்தனை இருக்கிற கூட திருமண வாழ்க்கை சிறப்பளிக்கிறது இல்லை. இது நிறையா ஜாதகத்தில் பார்த்து ரிசர்ச் பண்ண ஒரு விஷயம் தான். சில பேருக்கு சிறப்பாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அது நட்பு கோளாக இருந்தால் பெரிய லெவலில் பாதிப்பு வராது. இந்த ஆப்போசிட் கிரகத்தோட சார பரிவர்த்தனையில் இருந்தால் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பளிப்பதில்லை. இதெல்லாம் நிறைய ஜாதகத்தில் பார்த்த ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் நட்சத்திரம், இந்த செவ்வாய் சுக்கிரன் நட்சத்திரத்தில் சார பரிவர்த்தனை இருப்பதும் இந்த ஜாதகத்து சிறப்பில்லாத தன்மை. ஆனால் முக்கியமாக அந்த சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இல்லை. மேலோட்டமாக பார்த்தா 8ல் ஆட்சி பெற்றிருக்காரு அப்படின்னாலும் அம்சத்தில் நீசம் பெற்ற நிலையில் நிற்பது, சார பரிவர்த்தனை பெற்றிருப்பது, 7ஆம் அதிபதி பாதத்தில் இருப்பது, இது எல்லாமே இவருக்கு அந்த 7ஆம் அதிபதி வலிமையை குறைகிறது. இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ கரெக்டாக பாருங்கள், இந்த 7ஆம் அதிபதி வலிமை இல்லை, திருமணம் ஆகுது, இப்போ டிவோர்ஸ் கேஸில் நிற்கிறாங்க. இதில் ஒரு டவுட் வந்திருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இப்போ எத்த செவ்வாய் தசையும் வரல, சுக்கர தசையும் வரல, இந்த டைமில் ஏன் பிரிவினை வந்துச்சு? இந்த டவுட் வரும்ல. ஏன்னா தசாபுத்தி வந்தால் தான் ஒரு யோகமாக இருந்தாலும் அவயோகமாக இருந்தாலும் வேலை செய்யும்னு சொல்லியிருக்கோம். யோகமாக இருந்தாலும் அவயோகமாக இருந்தாலும் தசாபுத்தி தான் தீர்மானிக்கும். ஆனால் நடக்கக்கூடிய தசாபுத்தி நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமான்னு ஒரு கணக்கு இருக்குது. அது தீமையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துருச்சு அப்படின்னா அந்த கிரகங்கள் எந்த இடத்துல வீக்னஸ் பாயிண்ட், இவருக்கு எது வீக்காக இருக்கோ அதை கரெக்டாக தட்டி விட்டு போயிட்டே இருக்கும். இவருக்கு வீக்னஸ் பாயிண்ட் அப்படின்றது கலஸ்தரஸ்தானம் தான். ஸோ அதனால தான் கரெக்டாக மைனஸான டைம் வரும்போது தட்டுச்சு. எப்படி இது மைனஸான டைம்? சனி தசை அப்படின்றது யோகாதிபதி தானே, முதல் தர யோகாதிபதி தசை, சுக பஞ்சமாதிபதி நல்ல கிரகம் தானே துலா லக்கணத்துக்கு. குருவோட வீட்டில் குருவின் பார்வையில் இருப்பது சிறப்பு தானே. அப்போ அந்த ஏன் சனி தசை கெடுத்துச்சு? சனி தசை சுக பஞ்சமாதிபதி முதல் தர யோகாதிபதி தசை தான், நல்ல பிளான் தான், துலா லக்கணம் நல்ல கிரகம் தான். 6ல் இருப்பதுன்றது பெரிய தவறலாம் இல்லை. ஏன்னா நன்மை பயக்கக்கூடிய கிரகம் போய் மறையலாம், தவறில்லை, ஆனால் கெட தான் கூடாது. ஸோ குருவின் பார்வையில் இருப்பது அப்படின்னு உங்கள் வெளியோர் கண்ணுக்கு வேணால் அது சிறப்பு அளிக்கலாம், ஆனால் நிச்சயமாக அது சிறப்பு கிடையாது. என்ன காரணம்னா, ஒரு துலா லக்னக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனோ அல்லது சனியோ தனித்து நின்று தசாபுத்தி நடலாம், அந்த தசாபுத்தி சிறப்பு அளிப்பதில்லை. இதுதான் உண்மை. இதுவும் நிறைய ஜாதகத்தில் பார்த்த ஒரு விதி. இதெல்லாம் எப்படின்னா, ஏன் இந்த இதை காரணத்தை சொல்லிடுறேன். துலா லக்னத்து யோகாதிபதி நல்ல கிரகம் தான் சனி. ஆனால் அந்த இடத்துல 6ல் மறைந்து அந்த நின்ன இடத்தே சனி விரையாதிபதி மாரகாதிபதியாக தான் வருவார். நின்ன இடத்துக்கு லக்னத்துக்கெல்லாம் சொல்ல சனி, ஏன்னா சனி தான் தசை நடத்துகிறாரு. இப்போ தசாநாதன் யார்? சனி. அவர் தான் இப்போதைக்கு ஹீரோ. அப்போ அவரே அந்த நின்ன இடத்துக்கு ஆப்போசிட்டாக தான் நிற்கிறார். இந்த சனியை யார் பார்க்குறான்னு பாருங்களேன். குரு பார்ப்பார் ஒன்று. 2வது யார் பார்க்குறான்னு பார்த்தா செவ்வாய் பார்ப்பார். ஏன்னா செவ்வாயும் சரி நேரடி தொடர்பில் தான் இருப்பாங்க. மேலோட்டமாக பார்த்தா 2 பேர் 6, 8 நிற்கிற மாதிரி தெரியும். ஆனால் சனிக்கும் செவ்வாய்க்கும் வெறும் 6, 7 டிகிரி டிஃப்ரென்ஸில் தான் இருப்பாங்க. ஏன்னா சனி அப்போ தான் மீனமணிக்கு என்ட்ரு ஆகிறார். அப்படி அந்த மீனத்திலே இருந்தாலும் செவ்வாய் 8ஆம் பார்வை சனி மேலே விழத்தான் செய்யும். சரிங்களா? அப்போ அந்த சனிக்கு குருவின் பார்வை பெற்றதும் செவ்வாயின் பார்வை பெற்றதும் அந்த இடத்துல சிறப்பு கிடையாது. குருவின் பார்வை சிறப்பு தானே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். குருவின் பார்வை சிறப்பு தான், அந்த குரு யாரை பார்க்குறான்னு ஒரு கணக்கு இருக்குது. குருவின் பார்வை சிறப்புன்னு ஏன் எல்லாரும் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கிரகத்தின் காரகத்துவம் வெளிப்படுத்தும். இப்போ சனியோட காரகத்துவம் அந்த ஆயில் காரகன், குருவின் பார்வை ஆயில் சிறப்புன்னு சொல்லலாம். சனியின் காரகத்துவம் இரும்பு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு தொழில் அமையும் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு எந்த கிரகத்தை குரு பார்க்குறாரோ அதோட காரகத்துவம் வலிமை பெறும். அதுதான் சுப கிரகமான குருவின் பார்வை சிறப்பு. பட் ஆதிபத்திய ரீதியாக பார்க்கும்போது அந்த சனிக்கு இதெல்லாம் ஆப்போசிட்டாகவே வேலை செஞ்சிடும், செவ்வாயின் பார்வையும் குருவின் பார்வையும். ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது சனி தசை சுக்கிர புத்தி இப்போ நடைமுறையில். ஸோ சுக்கிர புத்தி அப்படின்றது 8ஆம் இடத்துல நிற்கிறது, சனி 6ஆம் இடத்துல நிற்கிது. ஸோ 6, 8 இப்போ வேலை செய்து ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை வரணுன்றது விதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஆனால் லக்கணத்துக்கு எல்லாருமே யோகாதிபதி தான்.
லக்னத்துக்கு எல்லாமே நல்ல கிரகம் தான். ஆனால் நிற்கக்கூடிய இடம் எல்லாமே ஆப்போசிட்டான பிளேஸில் நிற்கிறாங்க. ஸோ அப்போ இந்த நேரத்தில் வம்பு வழக்கு பிரச்சனை வரணும், கடன் நோய் பிரச்சனை வரணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரணுன்ற விதி ஆட்டோமேட்டிக்காக வம்பு வழக்கு பிரச்சனை வந்துருச்சா? இதுதான் கான்செப்ட். சரி, இப்போ சனி தசையில் சுக்கிர புத்தி ஓடுது. இவங்க கேட்ட கேள்விக்கு இப்போ வருவோம். திருமண வாழ்க்கை பிரிவினை காரணம் என்ன நம்ம பார்த்துட்டோம். இவங்க கேட்ட கேள்விக்கு இப்போ வருவோம். இவருக்கு 2ஆம் லைஃப் அமையுமா அமையாதான்? 2ஆம் லைஃப் அப்படின்னு சொல்கிறது சூரியன் தான். 11 கூடிய இளையத்தாரத்தின் அதிபதி. அந்த இளையத்தாரத்தின் அதிபதி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா, சூரியன் வந்து லக்கணத்துக்கு திரிகோணத்தில் 11ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல லாபத்துக்கு லாபஸ்தானத்திலும் லக்னப்படி திரிகோணம் நல்ல இடத்துல அமர்ந்தது அப்படின்றது சிறப்புங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் 11ஆம் இடம் வலுப்பெற்றிருந்தால் மட்டும் போதுமா, திருமணம் நடந்துருமா அப்படின்னா திருமணம் நடக்கும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா திருமணம்ன்றது 11ஆம் இடம் ஒரு சந்திரனோட கூடது பெரிய தோஷம் இல்லை. சூரியன் சந்திரன் கூட இது ஒரு அமாவாசை யோகம் தான். இது நிறைய பேர் தோஷம் அப்படின்லாம் நினைக்கிறேன். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. சூரிய சந்திரன் கூடி இருப்பது நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான். சரிங்களா? ஸோ அது பெரிய கவரெல்லாம் இல்லை. நிற்கக்கூடிய இடமும் நல்ல சிறப்பான ஒரு இடம் தான். ஸோ அதுவும் பெரிய தவறு இல்லை. ஆனால் இவருக்கு 2ஆம் திருமணம்ன்ற ஒன்று பண்ணாலும் சிறப்பு அளிக்காது என்றதான் யதார்த்தமான ஒரு உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, 7ஆம் இடம் வலிமையாக இல்லை, 11ஆம் இடம் வலிமையாக இருக்குன்றதெல்லாம் ஓகே தான். பட் 3ஆம் இடம் அப்படின்ற நம்ம ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டே ஒன்று சொன்னோம். ஒரு திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்தான பலம் அப்படின்றது தான் 3ஆம் இடம். இது சிறப்பாக இல்லை அப்படின்னா எத்தனை தாரம் பண்ணாலும் நிலைக்காது, சிறப்பு அளிக்கவே அளிக்காது. 3ஆம் இடம் போக சுகஸ்தானம் அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல 3ஆம் அதிபதி யார்? குரு. லக்கணத்துக்கு 2இல் அமர்ந்தது சிறப்பு. செவ்வாயின் பார்வை பெற்றது ஒரு வகையில் சிறப்பு. ஏன்னா குருவிக்கும் செவ்வாய் நட்புகள் தான் பார்க்கலாம். ஆனால் இந்த குருவை வேறு யார் பார்க்குறான்னு பாருங்களேன். சுக்கிரனும் புதனும் சமநோக்கான பார்வை பார்ப்பாங்க. லக்கணத்துக்கு லக்கணாதிபதி பாக்கியாதிபதி ஒன்று கூட இருக்காங்க அப்படின்லாம் கணக்கு எடுக்கக்கூடாது. 3ஆம் இடம் போக சுகம் ஸ்தானம்ன்றது தனுசு மனை. தனுசு மனைக்கு 2 மாரகங்கள், பாததாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் 6-11 சொல்லக்கூடிய ரோகாதிபதி கூட சொல்லக்கூடிய சுக்கிரனும், அந்த தனுசு மனைக்கு மாரகாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனும் புதனும் 2ம் ஒன்று கூடி டைரெக்டாக குருவை பார்க்குறாங்க. இந்த இடத்துல செவ்வாய் பார்க்குறாரு அப்படின்னாலும் 3ஆம் இடம் போக தனுசுக்கு பஞ்சமாதிபதியாக வந்தாலும் அவரையும் விரையாதிபதியாக வருவார். நான் லக்கணத்துக்கு பேசுவேல 3ஆம் இடம் தனுசு மனைக்கு தான் பேசுகிறேன். அப்போ அந்த 3ஆம் இடம் 3ஆம் அதிபதி டோட்டலாக கெட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு எந்த தாரம் எத்தனை தாரம் பண்ணாலும் நிலைக்காது, அது சிறப்பாகவும் இருக்காது. ஏன்னா இவருக்கு அந்த சுகத்தை அனுபவிக்கணுன்ற விதி பயன் அந்த இடத்துல இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? இதே சப்போஸ் 7ஆம் அதிபதி நல்லா இருந்தால் இப்போ ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படின்னா கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை கூட பிறந்திருக்கும். ஆனால் இவங்களும் அவங்களும் ஒரே ஒன்றா ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. அதாவது என்னென்னா, ஹஸ்பண்ட் இங்கே இருப்பார், ஒய்ஃப் அவங்க ஊரில் இருப்பாங்க, இவர் வெளிநாட்டில் இருப்பார், இல்லை வெளி மாநிலத்தில் வேலை கிடச்சிடும். கல்யாணம் ஆகி உடனே கிடச்சிடும். 6 மாதம் ஒரு மாதத்துலேயே வேலை கிடச்சிடும். வருஷத்து ஒரு வாட்டி போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தன்மையை தான் வந்து இந்த மாதிரி நிலை கொடுக்கும் 7ஆம் அதிபதி வலிமை பெற்றிருந்தார். ஸோ இவருக்கு 7ஆம் அதிபதியும் வலிமையாக இல்லை, 11ஆம் அதிபதி ஓகே நல்லா இருக்கார் அப்படின்னாலும் திருமணத்தை பண்ணி கொடுக்கும். ஆனால் அந்த திருமண வாழ்க்கை சிறப்பளிக்காது. ஏன்னா 3ஆம் இடம் அந்த சுகத்தை அனுபவக்கூடிய அந்த ஸ்தான பலங்கள் சிறப்பாக இல்லை. 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதி சனி, அவரும் ஆட்டோமேட்டிக்காக 6ஆம் இடத்தில் அமரப்பெற்று 4ஆம் இடத்துக்கு திருதிய விரையாதிபதி குருவின் பார்வையும் 4ஆம் இடத்துக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயின் பார்வையும் பெற்றிருப்பனால் அந்த சனி தசையும் அந்த 4ஆம் இடம் சுகமும் இவருக்கு அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அம்சமும் இல்லை. ஸோ 3, 4 இந்த இடத்துல சிறப்பு இல்லை. மெயினாக 3ஆம் இடம் இல்லை. அது இல்லைன்னும் போது அது கிடைக்காது. ஸோ அவருக்கு இப்போ இந்த இடத்துல திருமணம் பண்ணாலும் சிறப்பு அளிக்காது. ஸோ இதுக்கு நம்ம சொன்ன வார்த்தை சொன்ன ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, இவருக்கு முதல் தாரம் பிரிவினை கொடுக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. ஆனால் 2ஆம் அமைப்பு இருந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அதனால் மேற்கொண்டு ஒரு திருமணம் பண்ணி பிரச்சனையாகிறதுக்கு அது இல்லாமல் இருப்பதே சிறப்பு. ஏன்னா மேற்கொண்டு அது பிரச்சனையை தான் கொடுக்குமே தவிர சுகஜீவியாக வாழக்கூடிய அம்சத்தை கொடுக்காது. பேருக்கான திருமணம்ன்றது இருக்கும், ஆனால் நிச்சயம் அதுவும் பிரிவினை பிரச்சனை கொடுக்கக்கூடிய அம்சம் தான். ஏன்னா அடுத்தடுத்து வாழக்கூடிய தசாபதி சனி தசையில் சூரிய புத்தி வரும்போது நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஏன்னா சுக்கிர புத்தி முடிஞ்சு சூரிய புத்திக்கு வரும். சனி தசையில் சூரிய புத்தி நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. பட் அந்த வாழ்க்கையை சிறப்படியாக சனி தசை செவ்வாய் புத்தி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கப் ஆகும். சனியில் சந்திரன் கூட சமாளிச்சிடும். ஆனால் சனியில் செவ்வாய் வரும்போது நிச்சயமாக பிரேக் ஆகும். அந்த வாழ்க்கையை பிரிவினை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் தான் இருக்கும். இதில் இன்னொரு டவுட் வந்திருக்கும் நிறைய பேருக்கு. குடும்பஸ்தானாதிபதி குரு வந்து 2 குடும்பஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கா, திருதி 6 கூடிய ரோகாதிபதி அவர் அமர்ந்தனால தான் குடும்பம் கெட்டு போச்சா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு. 6 கூடிய அதிபதி போய் அமர்ந்துட்டா வந்து குடும்பம் கெட்டுரும். எந்த ஒரு லக்னமே 6 கூடிய அமர்ந்தனால குடும்பம் கெட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதனால் அடித்து ஷூராக சொல்ல முடியும். ஏன்னா மேலோட்டமாக பார்த்தா எல்லா லக்கணத்துக்குமே 6 கூடிய அதிபதி தனஸ்தானத்து குடும்பத்தில் அமர்ந்திருக்காரு மாதிரி தான் தெரியும். ஆனால் அவர் நின்ன இடத்துக்கே 2ஆம் இடத்துக்கே 2-5 கூடிய அதிபதி தான் அந்த குரு. 2ஆம் இடத்துக்கே யோகாதிபதி தான். அப்படி இருக்குமா அவர் எப்படிங்க கெடுப்பார்?
அவர் கெடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த இடத்துல குரு அமர்ந்தது தோஷம் இல்லை, 7ஆம் இடம் கடஸ்தர ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இல்லை 1. 3ஆம் இடம் சொல்ல போக சுகன்றதே இந்த இடத்துல இல்லை 2. நடக்கக்கூடிய தசாபுத்தியும் பெருசாக ஒன்றும் சிறப்பாக இல்லை. லக்கணத்துக்கு சனி தசை சிறப்பு அப்படின்னு சொன்னாலும் தொழில் ரீதியாக வேணால் உயர்வினை கொடுக்குமே தவிர இந்த திருமண வாழ்க்கைக்கு சிறப்பாக கொடுக்காது. ஏன் இதை சொன்னேன்னா, துலா லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல தனித்த சுக்கிரனோ அல்ல தனித்த சனி அமர்ந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது அந்த தசை சிறப்பாக அளிப்பதே இல்லை. இது நிறைய ஜாதத்தில் ஒரு வார்த்தை விஷயம், இந்த துலா லக்கணக்காரனுக்கு மட்டுமே. ஏன்னா நின்ன இடத்துக்கே அந்த சுக்கிரன் திருதி அஷ்டமாதிபதியாக வரும், அவர் உச்சமாக இருப்பார் சுக்கிரன், ஆனால் துலா லக்கணத்துக்கு சிறப்பு இருக்காது. அதே மாதிரி சனி வந்து நின்ன இடத்தையே மாரக விரையாதிபதியாக வருவார். ஸோ இந்த 2 பிளான்ட்டுமே அந்த துலா லக்னம் 6ல் இருக்கும்போது சிறப்பாக கொடுக்கறதே இல்லை. ஆனால் 2 ஒன்றா இருந்தால் வேணால் தசன் இருக்கும்போது சிறப்பாக கொடுமே தவிர தனிச்சு இருக்கும்போது சிறப்பாக கொடுக்கறதே இல்லை. சரிங்களா? ஸோ இதுதான் விஷயமே. ஒரு ஜாதக திட்டத்தில் திருமண வாழ்க்கை சிறப்பாக சிறப்பு இல்லையான்றது 7ஆம் இடம், 11ஆம் இடம், 3ஆம் இடம், இது 3மே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு திரிகோண அமைப்பில் தான் வந்து நிற்கும். அந்தந்த ஸ்தான பலங்கள் வலிமை பெற்று நன்ற அமைப்பில் இருந்தால் நிச்சயமாக நல்ல வாழ்க்கை, நல்ல திருமண வாழ்க்கை அமையும். சரிங்களா? நான் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.